ஆசை வந்து நம்மளை மீறி ஆசைப்படக்கூடாது. நான் கூட தான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம கட்டுவோமா கட்ட முடியாதான்னு யோசித்தேன். இப்போ நானும் எங்கள் வீட்டம்மாவும் அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே யோசிச்சுருந்தோம். கார் போட்டிருந்தா நாம் எதுவுமே இருக்க மாட்டோம். லைஃப் ஷார்ட் டைம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வாங்குறீங்க. ஆனால் அந்த இஎம்ஐ ப்ரெஷரில் சந்தோஷம் இல்லையே. நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் வச்சுறாங்க. ஃபோன் வச்சு சார் நாங்கள் அந்த லோன் தரோம் இந்த லோன் தரோம் இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வீடு வாங்கணும், அப்போதான் கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு வரும்ச்சா அதெல்லாம். இப்போ கார் வாங்கினேன், இந்த 3 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டேன், இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஏன்னா இப்போ அனுபவிக்கணுன்ற வயசு வந்துருச்சு இல்லையா, அந்த வயசில் அனுபவிச்சாதான். அதுக்கப்புறம் வயசு கடந்து போயிட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் வீடு கட்டினேன், என் பையன் விப்ரோவில் இருந்து லோன் போட்டு வீடு கட்டியாச்சு. அது இத்தனை வருஷம் கட்டியுமே ஒரு 10% கூட முடியல. அவ்வளோ அவ்வளோ வட்டி தான் கட்டுற மாதிரி தான் முதல் வரையில பையன் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கட்டி 6 வருஷம் கட்டியிருக்கோம், 4 வருஷம் கட்டியிருக்கோம். 4 வருஷத்தில் வந்து ஒரு 10% குறையில 16,000 ரூபா கட்டுறோம் நாங்கள் மாதம் இஎம்ஐ. ஓகே, அது அசலுக்கு 3 ரூபாய் நம்ம குறைய மாட்டேருக்கு, 3 ரூபாய் அப்படியே குறைய மாட்டேருக்கு. விரலுக்கு ஏற்ற வீக்கம். நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அது வச்சு தான் நம்ம குடும்பம் பண்ணணும். கடன்லாம் வாங்கலைன்னா அது வந்து தலைவலியாது கடைசியில். இப்போ இஎம்ஐ அவங்க சொல்கிறதுக்கு முதல்ல லோனு வாங்கிக்குவாங்க, பணத்தை வாங்கிக்குவாங்க, பணம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, அர்ஜென்ட்டில் வாங்கிடுவாங்க, பின்னாடி தான் அவசரப்படுவாங்க. இது குயிக் லோனுன்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய பேர் அழிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அது வந்து உடனே வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கடன் தொல்லையால் உயிரெல்லாம் போயிடுது. அந்த குயிக் லோன் அவங்க சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறாங்க. அவங்க வாங்குறது 1% தான், 3% எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி லோனு கடன்லாம் வாங்கணும். நம்ம இருக்கிறத வச்சு சேர்த்து வச்சு வாங்குறது தான் குடும்பத்துக்கு அழகு. கடன் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தில் தான் விடும். சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பாதி வயசு ஆகிடும். அதனால் இருக்கும் போது அனுபவிக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சேர்த்து வைக்கணும்னா முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா. இப்போ நம்ம ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறோன்னா 20 ரூபாய்க்கு செலவு வந்தது. அப்படின்ற மாதிரி எப்படி நீங்கள் சேர்த்து வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது இல்லையா. இப்போ நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் வச்சுறாங்க. ஃபோன் வச்சு சார் நாங்கள் அந்த லோன் தரோம் இந்த லோன் தரோம் இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டலாம், நீங்கள் வாரம் கட்டலாம், மாதம் கட்டலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. சரி ஏதோ நம்ம சேர்த்து வச்சு வாங்கிறது உடனே கிடைக்குது, உடனே வாங்குறோம். இஎம்ஐனா நம்ம வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகலாம், கட்டவும் செய்யலாம். ஒரு ரிஸ்க் இருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. எல்லாம் அவங்க வீட்டில் வாங்குறாங்க, அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்னால எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு வேணுன்ற மாதிரி, அப்போதான் கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு வரும்ச்சா அதெல்லாம். இருக்கு, இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஆமா, அது இல்லைன்னா தான் சந்தேகம். ஆமா. ஆசை வந்து நம்மளை மீறி ஆசைப்படக்கூடாது. நான் கூட தான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம கட்டுவோமா கட்ட முடியாதான்னு யோசித்தேன். அது ஆட்டோவை போட்டேன், 4,500 ரூபா தான், 2 வருஷத்துக்கு 1 ரூபா கொடுத்தேன். இது என்னால் என்னுடைய இதுக்கு இந்த பட்ஜெட் இது போதுன்னு அப்போ யோசித்தேன். இதுக்கும் ரொம்ப நானும் எங்கள் வீட்டம்மாவும் அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே யோசிச்சுருந்தோம். கார் போட்டிருந்தா நாம் எதுவுமே இருக்க மாட்டோம். ஓகே, ஏன்னா 8 லட்சம் டியூ கட்ட முடியாது. இன்னைக்கு சூழலே மாறி போயிருக்கும். தேவையில்லாமல் எதுக்கு அவ்வளோ? இப்போ எல்லாமே எல்லாருக்கும் வந்து இப்போது கார்லாம் எதுக்கு லோனில் வாங்கணும்? தேவைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம், வேணுங்கிற அன்றைக்கி டாக்ஸி எடுத்துக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம், எவ்வளோ இது இருக்குது. ஜஸ்ட் ஒரு பகட்டுக்காக அவ்வளோ தேவையில்லை. இப்போது கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமாக ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தடவையும் ஒரு 4-5 பேருக்கு வந்து ஒரே சமயத்தில் சேர்ந்து போக முடியாது. அப்படின்னும் போது எக்கானமி பார்த்தாக்க ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கலாம், அதை கூட தேவைக்கு அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு பர்சனலி வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், இன் அடிஷன் டு தட் வந்து பொல்யூஷன், ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். வி ஹேவ் டு திங்க் அபவுட் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ இது எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளோட எல்டர்ஸ்லாம் வாழ்ந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்டட் லிவிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும்.